வியானாக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் எந்த மெஸ் இல்லை, எந்த சண்டை இல்லை. ரொம்ப ரொம்ப கம்மி கிராசரிஸ். ஒரு நிறைய நேரம் உப்பு இல்லை, சர்க்கரை இல்லை, சில்லி பவுடர் இல்லை, சாம்பார் பவுடர் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் இருந்த கிராசரிஸ் வச்சு எவ்வளோ அழகாக ஒரு சமைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சமைச்சிருக்காங்க. கிச்சனில் எந்த மெஸ்ஸும் பண்ணாமல். இடையில கானா வினோத்க்கும் அவங்களுக்கும் மட்டும் ஒரு சின்ன ஒரு ஒரு சண்டை வந்துச்சு. அதாவது அவங்க வந்து அந்த கிச்சடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அதை எடுத்துட்டு அதை நாக்கில் தொட்டு நக்கிட்டு அப்புறம் திருப்பி வந்து மிச்சத்தை தூக்கி அந்த இதுக்குள்ளேயே போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கானா வினோத் சொல்லியிருப்பாரு. ஆனால் வந்து அவங்க அப்படி பண்ணலை. அவங்க அந்த ஆக்சுவலாக 2 ஸ்பூன் இருக்கும். ஒரு ஸ்பூனை மட்டும் எடுத்து வாயில் போட்டிருப்பாங்க. அதை தூக்கி பிளேட்டில் வச்சுருவாங்க. இன்னொன்று மட்டும்தான் தூக்கி உள்ளே போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து வியானா அப்படி பண்ணலை. அது அவங்களுக்கு கோவம் வரும். அந்த ஒரு சின்ன சண்டை தான் நடந்துச்சே தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு சண்டை எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு கூலாக கொண்டு போயிருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சமைச்சிட்டு இருக்கும்போது கனி வராங்க. கனி வந்தோடனே கனி கேட்குறாங்க, சாப்பாட்டில் உப்பு போட்டியான்னு கேட்குறாங்க. உடனே இல்லை போடலை அப்படின்னோடனே நான் போடட்டுமான்னு கேட்குறாங்க. போடுங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கனி உப்பு போடுறாங்க. உடனே வியானா சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் உட்காடுறேன், சமையலில் மட்டும் ரெஸ்ட்டே கிடையாது போல இருக்குது. ஐயோ முடிச்சிடலான்னு பார்த்தா வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு ரெஸ்ட்டே இல்லை, அடுத்தடுத்து பண்ண வேண்டியதாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மற்ற விஷயங்கள்லாம்னா அப்படி விட்டுறலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். பெருக்கிறதுனா நான் பெருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் சமையலில் எனக்கு வந்து பசிக்குது அப்படின்னு யாராச்சும் கேட்கும்போது ஃபுட் இல்லை, அதனால ஃபுட்டில் போய் நம்ம எப்படி இது எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். இந்த வாரம் ரொம்ப கம்மி கிராசரிஸில் அவங்க நல்லா கொண்டு போயிருக்காங்க. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.